ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். திரு எடப்பாடி அவர்களும் ஒரு வேனில் வந்து நின்று பேசிட்டு இருக்காரு. பரப்புரைன்னு சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க. ஆனால் எந்த இடத்துலையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 15 நிமிஷம்லாம் பேசல, 1 hour பேசுவார். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ பேசுவார். திரு விஜய் அவர்களுக்கு வந்து பேச தெரியாதா? ஏன்னா இந்த ஒரு விமர்சனமும் வரும் நாளைக்கு. விஜய் அண்ணா வந்து எத்தனை நிமிஷம் பேசுகிறார் உங்ககிட்ட சொன்னாரா ஃபோன் பண்ணி? தேவராஜ், நான் வெறும் 15 நிமிஷம் தான் பேச போகிறேன், அந்த பரப்புரை அந்த இது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில், அதுக்கப்புறம் குன்னம் பஸ் ஸ்டாப் கிட்ட 12 நிமிஷம் பேச போகிறேன் அப்புறம் அப்படி சொன்னாரா நான் உங்ககிட்ட? நீ வெறும் சார், நீ வெறும் தூய்மை பணியாளர் மட்டும் தான் நீங்கள் இதுவே ஒரு 3 நிமிஷம் எடுத்துறீங்க. அது மாதிரி 1000 கணக்கு இருக்கு சார். எல்லா பிரச்சனை நீ சொல்லு, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். சொல்லு சார். 1000 பிரச்சனை நீங்க பொது மேடையில் அங்க போய் பேசுங்க சார். சொல்றீங்க ஐயோ, ரொம்ப நான் என்ன சொல்றேன், 1000 பிரச்சனை 10,000 பிரச்சனை எல்லாம் பேசாத. மக்களுக்கு ஒரே பிரச்சனை என்ன தெரியும்ல, தனக்கு நல்ல ஒரு சமுதாயம் வேண்டும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும், அவனுக்கு அவன் குடும்பத்தை நடத்துவதற்கு, கடன் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிரந்தரமான வேலையும் வருமானம் வேணும். இவ்வளவுதான். இதை நீ செஞ்சு கொடுத்துட்டா அவன் எதையை பத்தி யோசிக்க மாட்டான். ஏதோ வீம்பு வேணா பேசலாம் என் கூட. தம்பி, அந்த கேமரா எடுத்துக்கிறோம், இப்ப நம்ம போறோம், இவர் செய்யறாரு சார். எங்க வீட்டு கழிவறை நான் தான் சார் கழுவுறேன் சார். உன் வீட்டு கழிவுற கீழப்பா, என் வீட்டு கழிவு நான் கழுவேன்ப்பா, நீ பக்கத்து வீட்டு கழுவியா போயிட்டு? அதுதான் இங்க பிரச்சனை. என் வீட்டு கழிவுற நான் கழுவிப்பேன். கேள்வி என்னன்னா, நான் இன்னும் அசிங்கமா கேட்பேன். அப்புறம் இதுவா இருக்கனால அமைதியா இருக்கேன். உனக்கு நீ கழுவிப்ப, பக்கத்தவனுக்கு கழுவி விடுவியா? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் ட்ரிப்பு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கார் போல். ஏன்னா சுற்றுப்பயணம் அந்த விவரம்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. செப்டம்பர் 12லேருந்து 13லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும், அதாவது 102 நாள் நினைக்கிறேன் இது. ஆனால் அதில் வந்து 15 நாள் தான் ஷெடியூலில் இருக்குது. அது ஒரு விஷயம். என்ன பேச போகிறாரு, நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து நிறைய பேர் இது வந்து ஒரு காமெடியாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரு சீமான் அவர்களோட மாநாடுலாம் பார்த்துருக்கீங்களா? பொது மேடையில் அவர் போகிற இடத்துல வந்து அவர் பொது மேடை போட்டு எப்படி பேசுவார்? இவர் என்னன்னா வெறும் ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு போகிறாரு. இதெல்லாம் ஒரு எப்படி ஒரு பரப்புரையாக இருக்க போகுதுன்ற ஒரு விமர்சனமும் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு. முதல்ல வந்து சீமான் அண்ணன் பேசுகிறது வந்து பரப்புரை கிடையாது, அது பொது கூட்டம். இவர் பேசுகிறது பரப்புரை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. சீமானனை எப்போ பரப்புரை பண்ணுவார் அப்படின்னா, எலெக்ஷன் டைமில் பரப்புரை பண்ணியிருப்பார். ஒரு வண்டி மேலே நின்று இப்போ வந்து எடப்பாடி என்ன பண்ணுறாரு, இன்று முதல் இவர் ஆரம்பிச்சிருக்கார், துணை முதலமைச்சர். ஸோ ஒரு பரப்புரை என்பது அந்த போகிற வழியில் மக்களை சந்தித்து அங்கங்கே ஸ்பாட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்டம் இருக்குதுன்னா, இப்போ திருச்சி மாவட்டம்னா ஒரு 10 ஸ்பாட் அவங்க ஜங்ஷன் 10 ஸ்பாட் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கெங்கே நின்று பேசலாம், மக்கள் கூட்டம் இருக்கும், இங்கே மக்களை சென்றடையும்ட்டுன்னு. அது ஒரு ஜாகிரபிக்கலாக இங்கே பேசினா இங்கேருந்து இந்த ஏரியாக்கெல்லாம் போகும், இந்த ஏரியாக்குள்ளே போகும், இப்படி போவோம். இது வந்து மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுக்கு அந்த திருச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பல 100 கிராம மக்கள் வருவாங்க. ஸோ அது மூலமாக தெரியும் அப்படின்னு ஒருத்துக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ அவர் செய்து பரப்புரை. இது கம்பேரிசனே தவறு. முதல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாநாடோ பரப்புரையோ. தம்பி, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க தம்பி, அந்த கேள்வி நான் பதில் சொல்லிடுறேன். அடுத்தது கேள்விகளுக்கு நான் சொல்கிறேன். நான் இங்கேயும் ஓடிலாம் போகிறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்க தான் இருக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். எபிசோடு 2 போடு, 3 போடு, 4 போடு, போட்டுக்கினே இரு. எத்தனை எபிசோடு வேணாலும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அது பிரச்சனை இல்லை, புரியுதா? நான் சொல்ல வர்றத முடிச்சிடறேன். ஓகே. கேள்வியே 2 நிமிஷம் கேட்குறேன், கண்டிப்பா பதில 2 நிமிஷம் சொல்ல விட மாட்டேன்னா அப்புறம் தாராளமாக சொல்லுங்க. உங்கள் டைம், டேக் யுவர் டைம். அதனால அடுத்த கேள்வி அப்புறம் கேள்வி. எல்லா கேள்வியும் நான் பதில் சொல்லுவேன். எந்த கேள்வி நான் வந்து இந்த சாய்ஸ்ல விடுற ஆள்லாம் நான் கிடையாது. தைரியமா பதில் சொல்லுவேன். எல்லா ஆன்சரும் டிக் பண்ணிட்டு தான் போவீங்க. ஆமா, பக்காவா சொல்லுவேன், கவலைப்படாது. ஏன்னா நாங்க டிக்கு, தமிழ்நாடு இளைஞர் கட்சி TIK டிக்கு. சரியா? செம்ம. இல்ல, அது எனக்கு தேர்தல் எலெக்ஷன் கமிஷனே கொடுத்ததுதான். தமிழ்நாடு இளைஞர் கட்சி TIK டிக்கு தான் எனக்கு. TVK மாதிரி எங்களுக்கு TIK டிக்கு. அது மக்கள் தான் எங்களை டிக் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, விஷயத்துக்குள்ள வருவோம். என்னன்னா, இந்த பரப்புரைன்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ ஒரு பரப்புரைன்னா இதான் ஸ்டைலு. 10 இடம் எடுப்பாங்க, அங்கே நின்று பேசுவாங்க. இந்த காவல்துறையிட்ட 10 இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இங்கே வேணாம் மாற்றி கொடுங்கம்பாங்க. சரி, ஓகே, அப்போ 5 இடம், அப்போ 5 இடம் இது ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி போகிறது 10 நிமிஷம் தான் பேசுவாங்க. இதுக்கு மேலே வண்டியில் தான் பிரச்சாரம் போகிறார். அவர் நடைப்பயணம் போல். அவர் ஒன்றும் எங்கேயும் பொதுக்கூட்டம் போடல, ஆர்ப்பாட்டம் இல்லை. அதாவது பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் ஒரு ஸ்பாட்டில் நின்று நடக்கும். பரப்புரை என்பது ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல நடக்கும். பரப்புரை என்பது போகிற வழியில்
அங்கங்கே நின்று பேசிட்டு போகுது. நாங்கள் போயிட்டே இருப்பாங்க, மக்கள் கூட்டத்தை பார்த்து அங்கே நின்று பேசுவார். திடீர்னு ஒரு சைட் போவார், அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், அவங்க நின்று பேசுறது. ஸோ இப்படிப்பட்ட அது ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி. இது வந்து கட்சி பரப்புரை, அதாவது கட்சி பிரச்சாரம் தான், அது ஒரு பரப்புரைன்னு சொல்லுவாங்க. இப்போ அது பிரச்சாரமாக எடுத்துக்க முடியாதுன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு. அவர் அப்படி பண்ணாரே, இவர் இப்படி பண்ணாருன்னு கேட்கவே நமக்கு இல்லை. இப்போது உங்ககிட்ட ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறேன், எனக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க, அந்த பையனுக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாரு வாத்தியார். அதில் 5 கேள்வி இருக்குது. நீ 5வது கேள்வி ஃபஸ்ட்டு எழுதுவேன், அந்த பையன் 3வது கேள்வி எழுதுவான், நான் முதல் கேள்வி எழுதுவேன். அதனால் நான் முதல் கேள்வி ஏன்டா நீ எழுதுறேன், ஏன்டா 5வது கேள்வின்னு கேட்க முடியுமா? முடியாது. உனக்கு தேவை என்ன? அந்த 5 கேள்விக்கான பதில். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. ஸோ நீங்கள் கேட்டிங்களா, மக்களை வந்து சந்திக்கிறாரா, சந்திக்க வரவில்லைன்னு. இப்போ வெளில வராரு, பார்க்குறாரு. அதான் சார், நீங்கள் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னென்னா வந்து திரு எடப்பாடி அவர்களும் ஒரு வேனில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு, பரப்புரைன்னு சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க. ஆனால் எந்த இடத்துலையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 15 நிமிஷம்லாம் பேசல, 1 ஹவர் பேசுவார், குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ பேசுவார். திரு விஜய் அவர்களுக்கு வந்து பேச தெரியாதா? ஏன்னா இந்த ஒரு விமர்சனமும் வரும் நாளைக்கு. விஜய் அண்ணா வந்து எத்தனை நிமிஷம் பேசுகிறார் அவங்ககிட்ட சொன்னாரா ஃபோன் பண்ணி? தேவராஜ், நான் வெறும் 15 நிமிஷம் தான் பேச போகிறேன், அந்த பரப்புரை, அந்த அது என்னடா இது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில், அதுக்கப்புறம் இன்னும் பஸ் ஸ்டாப் கிட்ட 12 நிமிஷம் பேச போகிறேன் அப்புறம் அப்படி சொன்னாரான்னு அவங்ககிட்ட. அப்புறம் நீங்களா முடிவு பண்ணுறீங்க? செய்தி அப்படி தான் சார் வந்திருக்கு சார். செய்தி 1000 போடுவான் சார், பேசினதுக்கப்புறம் கேளுங்க. பேசுறது முன்னாடி ஏன் கேட்குறீங்க? வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே பேசுவார்னு தான் நீங்கள் பேசலாம். ஏன்னா 5 நிமிஷத்துலையும் முடிக்கலாம், 50 நிமிஷமும் ஆகலாம் சார். அது பரப்புரை இல்லை, பரப்புரை சார். அது பரப்புரையே இருக்காது சார், பரப்புரை. அவ்வளோதான். அதுக்கு மேலே அது பேசணுன்ற அவசியம் இல்லை சார். ஒரு மக்கள் பிரச்சனையை 15 நிமிஷத்துல நீங்க அடக்கிடுவீங்களா சார்? முடியும். நீ ஒரு பிரச்சனை சொல்லு, நான் 15 நிமிஷத்துல நான் சொல்கிறேன். இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனை நான் 10 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிட்டுமா? இப்போ நான் சால்வ் பண்ணிட்டுமா? 1 மாதமா 15 நாளாக பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, 15 50 1 மாதமாக நடக்குது இல்லை, 30 நாளாக நடக்குதுல்ல. நான் 3 நிமிஷத்தில் நான் இப்போ தீர்வு சொல்லட்டுமா? 3 நிமிஷம் நான் தீர்வு சொல்கிறேன். இப்போ தூய்மை பணியாளர் கேட்குறது என்ன? இல்லை, நான் சேலஞ்சை தான் சொல்கிறேன். நீ நான் முடிக்கிறேன். பரப்புரையில் விஜய் அவர்கள் தான். இருமா ஏமா டென்ஷன் ஆகல? இருமா, நான் சொல்கிறேம்மா, கவலைப்படாத, கூலாக பேசுவோம், டென்ஷன்லாம் ஆகணும், நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக பேசுகிற கேரக்டர். நீ என்ன கேட்ட? 15 நிமிஷத்தில் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியுமான்னு கேட்குறேன். நான் 3 நிமிஷத்தில் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனை என்ன? எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், எனக்கு அந்த சம்பளம் வேணுன்றான், அவ்வளோதானே? ரொம்ப சிம்பிள். இப்போது அந்த பொறுப்பில் நான் இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு, இல்லை அந்த ஒரு அமைச்சராக இருந்தாலோ, இல்லை ஒரு மேயராக, வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வேணாம், அந்த கட்சியில் ஒரு உரிமை உள்ள ஒரு மனிதராக அதை போய் கேட்கக்கூடிய இடத்துல இருந்தேன்னா நேரம் தூய்மை பணியாளர்கிட்ட போய் உட்காருவேன். தாய்மார்களே, மக்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க, 10 மண்டலம் சென்னையில் 7 மண்டலத்துக்கு கொடுத்துட்டோம், 3 மண்டலம் உங்களுக்கு மட்டும் நான் கொடுக்க முடியாது. ஒருவேளை நான் கொடுத்தேன் அப்படின்னா பாக்கி 7 மண்டலம் பிரச்சனை பண்ணும். ஸோ ஒட்டுமொத்தம், ஏன்னா ஜனநாயகம் என்பது அனைவருக்குமானது, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் பண்ண முடியாது. உங்களோட பிரச்சனை என்ன? இந்த 2 விஷயம் தானே. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுக்குது. தனியாரிடம் நீங்கள் வேலை செய்தாலும் உங்களை அவர்கள் வேலையை விட்டு தூக்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் வேலையை விட்டு தூக்குனா கவர்மெண்ட் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக மீண்டும் உங்களை எடுத்துக்கொள்வோம், இல்லை வேற ஒரு துறையில். ஏன்னா நாங்கள் அக்ரிமெண்ட்டே அப்படி தான், யாரையும் வேலையை விட்டு தூக்கக்கூடாதுன்னா நான் வந்து அந்த கான்ட்ராக்டரோட கைது போட்டிருக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் கேட்ட சம்பளம் 23,000, 15,000 ஆகுது, 20, இது 2த்துக்கு நான் உத்தரவாதம், முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. சால்வ் ஆயிடுச்சு சார். அப்போ நீங்கள் ஒரு தலைவராக இருக்கலாம் போலியா சார்? நான் ஆல்ரெடி தலைவன் தான். யார் தலைவன் இல்லைன்னு சொன்னால் சொல்கிறேன். நீங்களே உள்ள இருக்கும்போது நீங்களாம் நிஜமா சார்? நீங்கள் இது நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். நீ என்ன கேட்டேன் என்கிட்ட? ஒரு 15 நிமிஷத்தில் பேசி ஒரு மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியுமான்னு கேட்குறேன். நான் 3 நிமிஷத்தில் தீர்க்க முடியும்னு சொன்னேன். தூய்மை பணியாளர் பிரச்சனை இதானே? திரு விஜய் அவர்கள் இது எப்படி தீர்ப்பாருன்னு நான் கேட்குறேன். இருப்பா, தூய்மை பணியாளர் பிரச்சனை இதானே? ஆமாம், இதானே பிரச்சனை. 2 பிரதான பிரச்சனை வச்சானா. ஒன்று, நாங்கள் அரசாங்கம் வேலையாக இருக்கணும். இன்னொன்று, எனக்கு 23,000 அதே சம்பளத்தை கொடுன்றான். இப்போ நான் சொன்னது ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா? இந்த பிரச்சனை சால்வ் ஆகுதா சால்வ் இல்லையா? நீயே மக்கள்கிட்ட போய் இது போய் எடுத்து வைங்க சார். அவங்க ஏற்றுக்கிறது ஏற்றது அவங்க இஷ்டம் சார். ஒரு பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துட்டேன் சார். நல்ல சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் நீ முதல்ல ஏற்றுக்கிறியா சார்? உருட்டுற சில தலைவர்கள் உருட்டுற மாதிரிலாம் நான் உருட்டல. நியாயமாக நேர்மையாக மக்களுக்கான ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்குறேன், தீர்வை கொடுக்குறேன். இது அவன் கேட்ட 2 பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுத்துட்டேன். இப்போ ஏற்றுவானா ஏற்றுக்க மாட்டான்? நான் ஏற்றுக்கிட்டு தான் சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் என்ன சார்? நீ வேறு தூய்மை பணியாளர் மட்டும் தான் நீங்கள் இதுவே ஒரு 3 நிமிஷம் எடுத்துட்டீங்க. அது மாதிரி 1000 கணக்கு இருக்கு சார். எல்லா பிரச்சனை நீ சொல்லு, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், சொல்லு சார். 1000 பிரச்சனை நீங்க பொது மேடையில் அங்க போய் பேசுங்க சார். சொல்றீங்க ரொம்ப. நான் என்ன சொல்றேன், 1000 பிரச்சனை 10,000 பிரச்சனை எல்லாம் பேசாத. மக்களுக்கு ஒரே பிரச்சனை என்ன தெரியும்ல? தனக்கு நல்ல ஒரு சமுதாயம் வேண்டும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டும்,
அவனுக்கு அவன் குடும்பத்தை நடத்துவதற்கு, கடன் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிரந்தரமான வேலையும் வருமானம் வேணும். இவ்வளோதான். இதை நீ செஞ்சு கொடுத்துட்டா அவன் எதையை பற்றி யோசிக்க மாட்டான். என்ன அதை செய்யறதுக்கு நீ நேர்மையான ஒரு அரசியல்வாதியா உண்மையா உன் மக்களை, என் மண்ணை, என் வளத்தை, என் சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தன் இருந்தானா அது செய்ய முடியும். அதனால தான் நம்மளோட அரசியல் சாசனத்தில், கான்ஸ்டியூஷனில் ஒரு மக்கள், அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பியூனாக வேலைக்கு போனோம், அவர் வெறும் டீ வாங்கிட்டு வருவார், வெறும் இது மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறது, லெட்டரையும் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வருவார். அதுக்கே 10வது படிச்சிருக்கணும். ஆனால் நாட்டையே ஆள்றதுக்கு மக்களுக்காக எதுவுமே படிக்கிறதுக்கு சொல்ல என்ன, ஆனால் எந்த படிப்பு வைக்கல. ஒரு டிரைவர், பஸ் டிரைவருக்கு என்ன இருக்கணும், கண்ணு நல்லா தெரியணும், வண்டி ஓட்ட தெரியணும். ஆனால் அவனே 10வது படிக்கணும், பாஸ் பண்ணிடணுன்றான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, கரெக்ட், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டை ஆள்றதுக்கு ஏதாவது வச்சுருக்கானா? யார் வேணாலும் வரலாம். ஏன்னா எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம், என் மக்கள் பிரச்சனையை தீர்த்துட்டு என் சமுதாயம் சந்தோஷமாக ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருந்துச்சு வச்சுக்கேன், உலகத்தில் எந்த பிரச்சனையும் மக்கள் பிரச்சனை தீர்க்கலாம். சப்ப மேட்ரு. திரு விஜய் அவர்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன் இது முடிக்கிறேன், நான் முடிச்சிடறேன். ஏன் இவ்வளோதான். ஏன்னா ஏன் இதை உடனே சொன்னேன்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கணுன்ற அந்த ஒரே ஒரு நல்ல எண்ணமும் குறிக்கோள் மட்டும்தான் என் மைண்டில் ஓடிச்சு. புரியுதா? ஆனால் இதை ஏன் தீக்காமல் இருக்காங்கன்னா, அதை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாங்க, அவங்ககிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க, கமிஷன் வாங்கியாச்சு, கொடுத்துட்டு பல கோடி ரூபாய் கொடுத்துட்டு கமிஷன் வாங்கியாச்சு. அவன் பார்த்துக்கலான்னு பண்ணிட்டாங்க. இப்போ குத்துது பின்னாடி அவங்க எதிர்பார்க்கல. இவங்கெல்லாம் படிக்காத தற்கூரிகள் தானே. சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, இவங்கெல்லாம் கீழ்மட்ட மக்கள் தானே. 10 நாள் சண்டை போடுவான், 11 நாள் சோத்துக்கு வழியிலாம் போயிட்டு ஓடி வந்துடுவான் அப்படின்ற ஒரு அகம்பாவம் கொண்ட திமிரு இருக்குல்ல, அதனால தான் ரிவீட் அடிச்சுது அவங்கள. அதனால பிரச்சனைகளை மக்களுக்காக நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா மக்களுக்கு பிரச்சனையே இருக்காது. 26 வரைக்கும் வெயிட் பண்ணு ப்ரோ. நீங்க நாளைக்கு நீங்க தாவேக்கு ஆட்சி பிடிச்சா நீங்க மந்திரி ஆயிருவீங்க போலயே. இல்ல அது அந்த அளவுக்குலாம் நமக்கு தகுதி கிடையாது, கொடுப்பாங்களான்னு தெரியாது, அது அப்ப பார்த்துப்போம். நீ கேட்டல விஜயண்ணாவோட தம்பி, நானே இவ்வளவு சொல்றேன்னா விஜயண்ணா இதோட 2 மடங்கு சூப்பரா சொல்லுவாரு, அவர் தீர்த்து வைப்பார். இந்த 15 நிமிஷத்துல நீங்க சொன்ன மாதிரியே 3 நிமிஷத்துல நான் தீர்த்து இல்ல நான் சொல்றது 15 நிமிஷத்துல இருக்கிற பிரச்சனையா. ஏன்னா நான் சொல்ல சார், மக்களே இப்படிதான் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, 15 நிமிஷத்துல 15 பிரச்சனையை தீர்க்கிறதுலாம் இங்க பிரச்சனை. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, பிரச்சனையை தீர்க்கிற இடத்துல யாருக்கிட்டயோ கொடுத்துக்கிட்டு இவர்கிட்ட தீர்த்து கொடுத்தா எப்படி தீர்த்து கொடுப்பாரு? அந்த இடத்துல உட்காந்து வச்சுட்டு கேளுங்க, தீர்த்து கொடுப்பாரு. சார் சொன்னீங்க 15 நிமிஷத்துல எங்க அண்ணன் தீர்ப்பாரு. தீர்க்க முடியும்ன்ற பிரச்சனையை தீர்க்க முடியும். நான் இப்ப நீ கேட்ட ஒரு தூய்மை பணியாளர் கொந்தளிச்சு கோடுது, 3 நிமிஷத்துல தீர்க்க முடியும்னு சொல்றேன். மக்களுக்காக இருந்தா தீர்க்க முடியும், அங்க உட்காத்தி வைங்க தீர்ப்பாருன்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் மட்டும் என்ன சொல்றேன் சார், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரப்புரையில் ஒரு பிரச்சனையா அவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ்ல போய் லெசன் எடுக்கல, பாத்தியா 15 மினிட்ஸ் நான் டைம் கொடுக்குறேன், இதுக்குள்ள நீ இது புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி கிடையாது சார். பொது மேடையில மக்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க. இன்னும் நீ இதை முடியலையா, இவ்வளோ தெளிவுபடுத்திட்டான் உனக்கு, அப்போ இதுக்குள்ளேயே சுத்தி நிற்கிறேன் நீ. அது அந்த பையன் சிரிக்காம அந்த பையனுக்கே புரிஞ்சிச்சு சார். அது கிடையாது சார், ஏன்னா அது நீங்க மற்ற தலைவர்களை நீங்க அவங்களாம் அவுடேட்டட் ஆயிட்டாங்க, நாங்க பாருங்க அப்டேட்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்லி சொன்னேன் உங்ககிட்ட, ரொம்ப தெளிவுபடுத்தினா இல்லையா, மக்களின் ஒருவனாக என் மக்கள், என் சமுதாயம், என் இனம், என் மொழி, என்னோட மக்கள் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தீக்கணும்னா தீர்த்துடலாம். இல்லை எவங்கிட்டயோ ஆர்டரை கொடுத்துவிட்டு கான்ட்ராக்டை கொடுத்துவிட்டு கமிஷன் அடிச்ச அப்படின்னா பிரச்சனையில் இருப்பேன். இவ்வளோதான் சிம்பிள். இங்கே என்ன காட்டுது, நான் நேர்மையாக இருக்கேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு. இல்லை சார், ஏன்னா இன்னொரு விமர்சனம், ஏன்னா கமெண்ட்டில் பார்த்தேன், ஏன் உங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வெறும் 5 நிமிஷம் தான் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டில் வந்துருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி விமர்சனம்லாம் நாளைக்கு வருமேன்ற மாதிரி கேட்குறேன். இது எதுவுமே என் வாய்ஸ் கிடையாது. என்ன சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். 15 மணி நேரம் பேசுகிறாங்க, என்ன பிரச்சனையை தீர்க்க முடியல, 15 நிமிஷம் பேசி பிரச்சனையை தீர்க்க முடியல, அதுதான் இங்கே தேவை. நான் அவ்வளோதான் சொல்வேன். இது வரைக்கும் 15 முறை உட்கார்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம்னு ஒரு அமைச்சர் சொன்னாரா இல்லையா? பிரச்சனை தீரல, தீர்க்க முடியல, நான் பேச்சுவார்த்தையெல்லாம் ஒன்றும் நடத்தலை, 3 நிமிஷத்தில் நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளோதான். ஏன்னா அந்த மக்களுக்காக நான் நிற்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், 5 லட்ச ரூபா உனக்கு நான் சம்பளம் தரேன், 5 லட்சம் நீ அந்த வேலை செய்வியா? ஏன் சார் செய்யக்கூடாது? அதுவும் ஒரு வேலை தானே சார். செய்வியா? நீ செய்யலாம் சார், தாராளமாக செஞ்சிருவேன். செய்யலாம் சார். அம்மா அதாவது சொல்லணுமேன்னு சொல்லாத, இது இல்லை சார், காமெடி பண்ணாத. சரி நீ வேணா எடுத்துப்ப, தம்பி நீ செய்வியா? தம்பி யோசிப்பாங்க, மனசாட்சியோட பேசு. சரி ஒரு பென்ஸ் காரில் வரான், செய்வியன்றதோட கஷ்டமானு கேளுங்க, ரொம்ப கஷ்டம். இல்லை செய்வதே நான் சொல்கிறேன், கஷ்டத்தை விட்டுரு. எல்லா வேலையும் எல்லாருக்கும் கஷ்டம் தான். இன்னைக்கு நான் உட்காந்து நீ கேட்குற கேள்வினா பதில் சொல்கிறேன் பாரு, அதுவே எனக்கு கஷ்டம் தான்.
என்ன கேட்பான்னு தெரியலையே அப்படின்னு இருக்குதுல்ல. நீங்க என்ன அதுவே சொல்றீங்க கஷ்டம்தான். தெரியல, அது எனக்கும் பயமா என்ன ஆனால் நான் சொல்கிறது இதில் செய்வியான்னு கேட்குறேன்ல, எல்லார் வேலையும் செய்ய மாட்டாங்க. நான் செய்ய மாட்டேன்ப்பா, என்னால் செய்ய முடியாது, நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீ ஏதோ சரி, பணம் வீம்புக்கு வேணா பேசலாம் என் கூட இல்ல வா. சார், இல்ல சார், எங்க இல்ல, வீட்டு நான் கழிவறை என் கூட நான் தான் வா, சார் கழுவுறேன். தம்பி அந்த கேமரா எடுத்துக்கிறோம், இப்போ நம்ம போகிறோம், இவர் செய்கிறாராம் சார் எங்க வீட்டு கழிவறை நான் தான் சார் கழுவுறேன். சார். உன் வீட்டு கழுவிற கீழப்பா, என் வீட்டு கழுவி நான் கழுவேன்ப்பா, நீ பக்கத்து வீட்டு கழுவியா போயிட்டு? அதுதான் இங்கே பிரச்சனை. என் வீட்டு கழுவிற நான் கழுவிப்பேன். கேள்வி என்னன்னா, நான் இன்னும் அசிங்கமாக கேட்பேன். அப்புறம் இதுவாக இருக்கனால அமைதியாக இருக்கேன். உனக்கு நீ கழுவிப்ப, பத்தவனுக்கு கழுவி விடுவியா? நீ காத்தால போயிட்டு வரதுக்கு நீ காலை கடனை பட்டு முந்த நீ கழுவிப்ப, அடுத்தவங்க கழுவி விடுவியா? பண்ண மாட்டான். நர்ஸு பண்ணும், ஒரு நர்ஸு பண்ணும். அந்த அம்மா கடவுளுக்கு சமம். எல்லாரும் செய்ய மாட்டாங்க. நான் இப்போ என் கூட வா, அப்படியே தூக்கி தம்பி, நம்ம போகலாம். நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். இப்போ நான் வர வழியில் ஒரு குப்பை தொட்டியை பார்த்தேன், 4 நாளாக கிடக்குது. அதை நீ மொத்தமாக கிளியர் பண்ணி நான் சொல்கிறதுக்கு கூப்பிட்டு வந்து போடுறேன். போகலாமா? பக்கத்தில் போக முடியல, ஒரு எலி செத்து கிடக்குது அந்த இடத்துல. நாத்தம்னா உன் வீட்டு நாத்தம், என் வீட்டு நாத்தம் இல்லை. 3 நாள் சாப்பிட மாட்டேன். நீ சும்மா சொல்லணுமேலாம் சொல்லாத. எத்தனை பேர் செய்வான்? சரி, உனக்கு பணம் தேவைப்படுது அதனால செய்வேன், அது கூட எவ்வளோ நாள் வேணாலும் முடியும். அவங்கெல்லாம் அவங்கள நீங்கள் போற்றலனாலும் இகழப்படாது, அதாவது அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க. நான் அதை தான் நான் பார்க்குறேன். அதெல்லாம் அவங்களால நீ மற்றதை கூட நீ காசு கொடுத்து வாங்கிடலாம், அதெல்லாம் அப்படிலாம் வாங்க முடியாதுங்க. அதெல்லாம் அது ஒரு மைண்ட் செட்டு, அது எல்லாருக்கும் வந்துடாது. இங்கே இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அதை உண்மை அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீ சொன்ன என் கழிவறை நான் க்ளீன் பண்ணுறேன், என் வீட்டு கழிவு நான் க்ளீன் பண்ணுறேன்ப்பா, பக்கத்து வீட்டு கழிவு நான் க்ளீன் பண்ண மாட்டேங்க. சூப்பர் சார், நல்லா சொன்னீங்க. பார்ப்போம் அதுக்கடுத்து இது தூய்மை பணியாளர்களுக்கு எந்த மாதிரி ஒரு வருது. இல்லை, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில வேலைகள் சில பேரால் மட்டுமே தான் செய்ய முடியும். அந்த மைண்ட் செட்டுன்றது அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டு வேணும் தெரியும்ல, அதெல்லாம் எல்லாருக்கும் வந்துடாது. அப்போ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறாங்கன்றத பொறுமையாக ஒன்றும் தீர்க்க மாட்டாங்க. 6 மாதத்தில் எலெக்ஷனு, அவ்வளோதான், காசை கொடுத்து மூடிட்டு போயிட்டே சார். இருக்கு. என்னன்னா இந்த அடுத்த நம்ம டாபிக் போவோம்.